எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 1.85 இருக்குது அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஃபண்டை வேண்டான்னு இக்னோர் பண்ண வேண்டாம். 5000 ரூபாயை கட்டிட்டு அப்பா நான் மினிமம் டியூ கட்டிட்டேன் அப்படின்பாங்க. நமக்கு ஏஐ தாண்டி ஒரு பர்சன் இது ஒன்று வேணும். பட் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. நிறைய சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு புரிய வைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்தியா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ ஒருத்தங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஜென்ரலாக அவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு. எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது கிளாரிட்டி அதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு அவங்க பார்க்க வேண்டியது அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவிட்டி. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டு வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா, டெட் மியூச்சுவல் ஃபண்டா, இல்லை ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டா, அது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்துலையுமே அதோட இது போட்டிருக்கும். இப்போது லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்குன்னா அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டுன்னு இருக்கும், மீடியம் டியூரேஷன் டெட் ஃபண்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருக்கும், அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதெல்லாமே வந்து ஹைப்ரிட் கேட்டகரி. ஈக்விட்டின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அதோட கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒன்று உண்டு. அது ஒரு ஃபண்டுக்கும் மாறும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நிறைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எல்லாமே ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால் இப்போ ஒரு ஃபண்ட் இருக்குது, அதை பார்க்குறீங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 1.85 இருக்குது அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஃபண்டை வேண்டான்னு இக்னோர் பண்ண வேண்டாம். 1.85 இருக்குது, ஆனால் அந்த ஃபண்டோட ஐடியா என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர் முன்னாடி எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.85% எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு இது வர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு 5 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த 5 ஃபண்டுமே 1.85%னா அப்போ அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பார்க்கணும், ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வரும்போது எதில் அது அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது? லைக் லார்ஜ் கேப்லையா, மிட்லியா, இல்லை ஸ்மால்லையா, எதில் அதிகமாக இருக்கும்? ஓகே, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபண்டுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஃபண்டோட ஏவிஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கோ அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபண்டோட ஏவிஎம் அதிகம் ஆக 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 என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் அங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகிட்டே வரும். இப்போ ஏன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2.1%, 2.2% இருக்கும். செபி ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போட்டாங்க, என்னென்னா 2.5க்கு மேலே எந்த மியூச்சுவல் ஃபண்டும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். புதுசாக வர ஃபண்டு நான் சொல்கிறேன் 2.1, 2.2 இருக்குது. இப்போ அதோட ஏஎம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2, 1.3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது இதில் தான் அதிகமாக இருக்கும், அதில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஃபண்டோட ஏஎம் பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் கிரெடிட் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை, பே லேட்டர் ஆப்ஷன்ஸுமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வைஸாக எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஓகே, அதாவது கிரெடிட் கார்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க, ஒரு 5000, 6000 பில்லாக இருக்குது, நீங்கள் மந்த் மிடில் இருக்கீங்க, கேஷ் இருந்தால் கேஷில் பண்ணுவீங்க, இல்லை யூபிஐ வழியாக பே பண்ணுவீங்க, ஜிபே வழியாக, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில். இல்லை இப்போ நான் இது எடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும் இந்த மாதம், ஸோ அடுத்த மாதம் நான் சேலரி வந்த அப்புறம் பே பண்ணிக்கிறாங்க போது அந்த கிரெடிட் கார்டு அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ கிரெடிட் கார்டு வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது என்னென்னா, நிறைய பேர் இங்கே ஒரு தப்பான ஒரு அசம்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மினிமம் டியூன்னு ஒன்று இருக்கும், அதை பே பண்ணிட்டா நான் சேஃப்னு நினச்சிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 20,000 ரூபாய் கிரெடிட் கார்டு வழியாக செலவு பண்ணியிருப்பாங்க. மினிமம் டியூ 5000 போட்டிருக்கும், 5000 ரூபாயை கட்டிட்டு அப்பா நான் மினிமம் டியூ கட்டிட்டேன் அப்படின்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் புரியறதுல என்னன்னா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ 20,000 ரூபாயில் நீங்கள் 5000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அந்த 15,000 ரூபாய்க்கு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு செலவு கிரெடிட் கார்டு வழியாக பண்ணுறோன்னா அது அடுத்த மாதம் அந்த 45 நாளைக்குள்ளே நான் கண்டிப்பாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக கிரெடிட் கார்ட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் போய் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அது கீழேயே போட்டிருக்கோம் இந்த பேங்க் கிரெடிட் கார்டா, 2000 ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு, 3000 ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பர்டிகுலராக இப்போ நல்ல இன்டர்நேஷ்னல் கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை நல்ல ஒரு பேங்க்லேயே வந்து ஒரு ட்ராவல் கார்டு மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கிரெடிட் கார்ட்ஸில் உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸு, பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே நல்ல விஷயம் அதில் இருக்குது. ஓகேவா? யாருக்கு இங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, கிரெடிட் கார்டு பரவாயில்ல
நம்ம பணம் இல்லையேன்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவு பண்ணிடுவாங்க. ஆமா. அவங்க என்ன யோசிக்க மாட்டாங்கன்னா, அந்த அடுத்த 45 நாளைக்குள்ளே என்னால் இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யோசித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நான் டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க, நமக்கு வந்து இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ் தராங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ ஆஃபர்ஸ் நமக்கு அது மூலமாக அவைல் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும்போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸை ஜிபேயோட லிங்க் பண்ணுவாங்க. இந்த ரூபே கார்ட்ஸ்லாம் வரும், அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே நமக்கு கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது ஜிபேயில். கிரெடிட் கார்டு நம்ம பணம் இல்லைன்ற ஒரு எண்ணம் வேறு நமக்கு உண்டு. அப்போ என்ன ஆகும்னா அதில் நிறைய செலவு பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி கிரெடிட் கார்டில் நிறையா யூஸ் பண்ணுற ஒரு பர்சன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நைட்டோ இல்லை அந்த வாரம் எண்டுலேயோ கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸலில் நோட் பண்ணுங்கள். அப்போது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த 45 நாளைக்குள்ளே என்னால் அதை திருப்பி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி உங்களால் கொடுக்க முடியும், நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறையா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தான் ஜாஸ்தி. கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னா அது நிஜமாகவே வந்து ஒரு டேஞ்சரில் தான் போய் முடியும். ஒரு ஃபேமஸான பேங்க்கு, அது பேர் நான் சொல்ல விரும்பல, பட் ஃபேமஸான பேங்க்கோட மேஜர் ரெவன்யூ கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஒரு பேங்க்கே ரன் ஆகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் அந்த இன்ட்ரெஸ்ட் ட்ராப்பு, ஏன்னா கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கணும்னா உங்களுக்கு அடுத்த அதே பாயிண்ட் ஐம் ரிப்பீட்டிங், 45 நாளில் ரீபே பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது, அதுக்கான வழி இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் உங்களுக்கு லிமிட் ஒன்று இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் 40% மேலே யூஸ் பண்ணாதீங்க. 1 lakh உங்கள் லிமிட்னா 40,000 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இருக்கிற 1 lakhல மொத்தம் 90,000 யூஸ் பண்ணிட்டு கடைசியாக 10,000 பேலன்ஸ் லிமிட் வச்சுருக்கிறது வேண்டாம். கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய நடக்க சான்சஸ் இருக்கு. லைக் மார்க்கெட் கீழே போகலாம், ஏதாவது கிராஷ் ஆகலாம். அந்த மாதிரியான நேரத்தில் வந்து போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்க்கு போகவுமே சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எப்படி உங்கள் கிளைண்ட்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் 7 years உங்களுக்கு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே விழுறது டெம்பரவரி. அது மார்க்கெட் கீழே ஒன்று விழுதுன்னா ரெக்கவரின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ஆச்சு, அதில் 40% மார்க்கெட் விழுந்துச்சு. அப்புறம் 2000 .com பபுள்னு ஒரு மேட்டர் நடந்துச்சு, அதுலேயும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. 2008 குளோபல் கிரைசிஸ், மார்க்கெட் கீழே வந்துச்சு. 2020 கோவிட் கிராஷ், மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. எல்லா வாட்டியும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இந்த ஹர்ஷத் மேத்தா சொன்னேன் தெரியுமா, அப்போது சென்செக்ஸ் வந்து 4,500 கீழே விழுந்துச்சு. இப்போ சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 85,000-86,000 கிட்ட போயிருக்கு. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத் மட்டும்தான் இருக்கும். அதுவும் டெவலப்பிங் எக்கானமியில் க்ரோத்தை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கன்விக்ஷனை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே போதும். அவங்கக்கிட்ட ஏன்னா நமக்கு கன்விக்ஷன் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸே ரன் பண்ண முடியும். எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இந்தியா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் 5 to 10 yearsல இந்த வெல்த் கிரியேஷனில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாகும்? நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 years ஆர் 10 years இருக்கட்டும், ஏஐக்கு ஒரு ரோல் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த வெல்த் கன்சல்டேஷன் இதில் ஒரு ரோல் இருக்கும். அதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குமே தவிர கன்சல்டேஷன் கொடுக்குமான்றது தெரியாது. கன்சல்டேஷன்றது இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டார்னா நீங்கள் அக்ரெசிவான இன்வெஸ்டார் நீங்கள் அதில் டைப் பண்ணால் தான் அதுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் பேசும்போது ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டார், உங்களுக்கு எப்படி கோல்ஸ் இருக்குது, அந்த கோல்ஸோட நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகிருக்கீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ நீங்கள் பேசும்போது நான் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டார், எனக்கு ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அட்வைசர் வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது அந்த அட்வைசர் வந்து உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே விழும்போது பணத்தை எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே ஏறின அப்புறம் கில்ட்டாக ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா நமக்கு ஏஐ தாண்டி ஒரு பர்சன் இது ஒன்று வேணும். பட் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் அதை தாண்டி அந்த ஏஐயில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை தூக்கி அதில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, வேறு எந்த மாதிரி ஷஃபுல் பண்ணலாம், மாற்றலாம், அது எல்லாமே சொல்லும். அந்த ஏஐயை யூஸ் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் அந்த
வெல்த் கிரியேஷன் ஜேர்னி அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடன்ஸாகவும் போகும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு நிறைய ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே ஜென்ரலாக அதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இடிஎஃப்லையோ இல்லை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நாஸ்டாக் அந்த மாதிரிலாம் பண்ணால் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். என்னென்னா அதை தாண்டி நமக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகலாம் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. பட் அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அதில் ஆர்பிஐ ரூல் இருக்குது, நம்ம வந்து இந்த கரன்சி ஸ்வாப்ஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது. பட் அதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரப்போகுது வித்தின் இயர் ஆர் 1.5 இயர்ஸில் எஸ்ஐஎஃப்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு புது கேட்டகரி ஒன்று கொண்டு வர போனாங்க, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஆல்ரெடி ஏஐஎஃப்னு ஒன்று இருக்குது, ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதில் 1 crore. அதுலேயே கேட்டகரி 1, 2, 3லாம் இருக்கும். அது மூலமாக நீங்கள் இந்த வெஞ்சர் கேபிட்டல் அதில் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம், ஸ்டாக்ஸில் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது எஸ்ஐஎஃப்ல என்னென்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டைல் தான். பட் ஆனால் வெஞ்சர் கேபிட்டலாக இதில் இன்வால்வ் ஆகாது. பட் ஆனால் த்ரூ எஸ்ஐஎஃப் மூலமாக அவங்க ஸ்டாக்ஸில், பாண்ட்ஸில், கோல்டு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs. ஓகே. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸில் எதிர்பார்க்கலாம். பட் அதை தாண்டி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்மளை சுற்றி எவால்வ் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ நிறைய சேஞ்சஸ் உண்டு. முக்கியமாக இதை விட நான் பெரிய சேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா மக்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் நான் நிறையா பார்ப்பன்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. நிறைய பேர் இப்போ என்னென்னா மார்க்கெட் கீழே இறங்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு புரிய வைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நம்ம போடுவோம். ஸோ பீப்புள் மைண்ட் செட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த அமௌண்ட்டு எஃப்டிலையும் லேண்ட்லேயும் இருக்குது. அது கொஞ்சம் என்ன ஆகும்னா டைவர்சிஃபை ஆகும், ஸ்டாக்ஸ்லேயும் அதை மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நல்லா நாலேஜ் கெயின் பண்ணும், என்னோட வெல்த்தை க்ரோ பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்னென்ன புக்ஸ்லாம் கண்டிப்பாக நான் ரீட் பண்ணும்? ஓகே, நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வில் டீச் யூ டு பி ரிச், அண்ட் தென் ரிச் டேட் புவர் டேட். அதுக்கப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி. அதுக்கப்புறம் த மில்லினியர் நெக்ஸ்ட் டோர். அதுக்கப்புறம் அன்ஷேக்கபிள். அண்ட் தென் லாஸ்ட் த தாந்தோ இன்வெஸ்டர். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஸ்பேஸில் உங்கள் நாலேஜ் நல்லாவே டெவலப் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க ஏதாவது புக் எழுதுற பிளான் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி 2 புக்கு எழுதியிருக்கேன். ஸோ ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஏர்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம். 2வது வந்து கோல் பேஸ்டு ஃபினான்ஷியல் கேஸ் ஸ்டடிஸ். அதில் மொத்தம் 14 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். நான் வந்து கிளைண்ட்டை டீல் பண்ணது எப்படி, அவங்கள்ட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி அதை கம்பைல் பண்ணி கேஸ் ஸ்டடியாகவும் அதில் போட்டிருக்கேன். ஸோ இது 2மே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு அந்த புக். நீங்கள் வேணால் அது கூட படிக்கலாம். ஓகே, இது எந்த மாதிரியான ஒரு இன்சைட்ஸை கொடுப்போம் அவங்களுக்கு? உங்களுக்கு எந்த மாதிரி இன்சைட்ஸ் கொடுக்கும்னா, நார்மலாக இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன நாலேஜ் கிடைக்கும், என்னென்ன கிளாரிட்டி உங்களுக்கு வருமோ அந்த புக்கை படிக்கும்போது யூ வில் கெட் இட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த புக்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.